ஹாய், ஐ எம் பிரவீன். மை ஃப்ரெண்டு பால். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், யூடியூப் சேனல். கிட்டத்தட்ட 5 வருஷமா அதை நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போதான் அதுக்கான அடித்தளமே போட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என் சேனலோட நேம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு பால் சொல்லுவார். சேனலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சேனல். எதுக்கு இந்த பேர் வச்சிருக்கோம்னா, வாழ்க்கையில் எங்களுக்கு எதுவுமே நல்லது நடந்தது இல்லை. அட்லீஸ்ட் சேனல் மூலியமாவும் நல்லா நடக்குமோன்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த சேனல் வந்து நல்லதா போகும். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சேனல்ல வச்ச ரீசன் வந்து நாங்க முழுக்க நல்ல கண்டென்ட்ஸ் தான் கொண்டு போவோம். என்ன வாழ்க்கையில இப்ப என்ன நடக்குதோ, இதை சுத்தி என்ன நடக்குதோ, அதை நம்ம எவ்வளவு ஃபன்ஃபுல்லா உங்களுக்கு பாசிட்டிவா கொண்டு போகணுமோ அதை பாசிட்டிவா கொண்டு போவோம். முழுக்க நாங்க நெகட்டிவா அதை கொண்டு போக மாட்டோம். நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவா கன்வே பண்ணி கொண்டு போவோம். ஸோ இதான் எங்களோட இன்ட்ரோடக்ஷன். வாங்க சேனலுக்குள்ள போலாம். சரி, ஓகே, நான் வீடியோக்குள்ள வந்தாச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா, படம் ரிவ்யூ தான் பண்ண போறோம். அதாவது நினைக்கிற மாதிரி புது படம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ 8 years பேக் ரிலீஸ் ஆன ரஜினி முருகன் படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஆக்சுவலா ரஜினி முருகன் படம் எங்க 2 பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவிஸ் அமைஞ்சிருக்கு அந்த 2016. ஸோ அந்த படத்துல வந்து டி இமான் ஸ்கோர்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாரு. சூப்பரா மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அந்த படமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆயிருக்கும். நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வந்து அந்த 2015 வந்து படம் ரிலீஸ் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டு டிலே 2016 தான் ரிலீஸ் ஆச்சு. அது ஆச்சு. ஆனா ரிலீஸ் ஆன அப்புறமா படம் பார்க்கும்போது எல்லாமே நிறைய இருக்கும். காமெடிஸ் இருக்கும்போது மியூசிக் தான் மெயின் ரோல் பண்ணியிருக்கோம் படத்துல. மியூசிக் செம்மையா பண்ணிருப்பாரு. கரக்கோ கோழி குவ கொண்ட செவல் குத்து போட கூத்தடிக்க அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு சீனியும் வந்து பொன்ராம் வந்து செதுக்கி வச்சிருப்பாரு. ஆக்சுவலா டைரக்டர் உண்மையிலே பாராட்ட தெரிவிக்கணும். அந்த 2 படம் வந்து நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர படம் தான் சொதப்பினாலுமே ரஜினி முருகன் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிமா அமைஞ்ச ரீசனே அதுதான். ரொம்ப ஃபீல் பண்றடா. உன்னெல்லாம் பார்த்தா கலாய்க்கணும்னு கூட தோணலடா. ஏன்னா அதுல ஒரு காமெடியும் வந்து யதார்த்தமான அதாவது நம்மளுக்கு அது கிரிஞ்சா இல்லாம இப்ப சொல்லுவாங்க அந்த வேர்டு கிரிஞ்சா எல்லாத்தையும் கிரிஞ்சு ஆக்கிடுறாங்க. ஆனா படம் பார்த்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் படம். ஆமா, எதுக்கு இப்ப திட்டிட்டு போறாளுங்க? திருந்திருவோமா பண்ணிக்க காமெடி ஒண்ணு பாத்தீங்கன்னா அவனையா இல்ல என்னையான்ற ஒரு காமெடி கூட செம்ம ஃபேவரட்டா போயிருந்தது எனக்கு. சோ மெரியான டீ கடை பொண்ணு வீட்டு எதிர்க்கு டீ கடை வைக்கிற மாதிரி டீ கடை வச்சுட்டு அப்புறம் அந்த போலீஸ்காரங்கலாம் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா, உண்மையிலேயே அது நல்லா தான் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கும்போது அது வந்து நோட் பண்ணி சில சீன்ஸ் ஈவென்ட் பண்ணி நல்லா இருக்கும். அந்த போலீஸ்கார வந்து கேட்பாரு, ஆனா அந்த பொண்ணு கரெக்ட் பண்றதுக்கு பொண்ணு உள்ள உட்காந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணு ஆமா உள்ள உட்காந்துருக்கோம். போலீஸ்கார கேட்பாரு, என்னமா பொண்ணே கரெக்ட் பண்ணிட்டியா? பொண்ணே அவர் ஆமா சார் அப்படின்னு சொல்லி கையில ஆட்டிட்டு இல்லைன்னு சொல்லுவாரு. தலைய மாட்டான். அதெல்லாம் அந்த உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ஒரு டைலாக் ஒரு கவுண்டர் கொடுக்கறத தாண்டி ஒரு ரியாக்ஷன்ல வந்து ஒரு வீடியோ அதான் ஒரு காமெடியை வந்து கொடுக்கறது வந்து அது மிகப்பெரிய விஷயமா நான் பார்த்தேன். அதுவும் நாங்க 2 பேரும் பார்த்து ரொம்ப ரசிச்சோம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. லவ் பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். 2 பேருக்கும் அட்டாச் ஆயிருக்கும். சிவகார்த்திகேயனுக்கும் கீதா சுரேஷுக்கும் ரொம்ப வந்து சூட்டபிளா எடுத்துருவாங்க. பாட்டும் முதல் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. இப்பதான் கரண்ட்லி வந்து ஆக்சுவலா என்னன்னா இப்பதான் வந்து டி இமானுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த டைம்ல அவங்க 2 பேரும் டாப்பா இருந்தாங்க. அனிருத் சிவகார்த்திகேயன் மாதிரி சிவகார்த்திகேயனும் டி இமானும் அவ்வளவு டாப்பா இருந்தாங்க. வேற லெவல். வில்லேஜ் வந்தாலே சிவகார்த்திகேயன் வந்து டி இமானுக்கு தான் வருவார். அந்த அளவுக்கு ஒரு காம்பினேஷனா போச்சு. சோ படத்துல வந்து நம்ம அவர் பேர் என்ன சொன்னீங்க? அவர் பேரு ராஜ்கிரண் சார். ராஜ்கிரண் சார் உண்மையிலேயே வந்து சூப்பரா ரோல் பண்ணிருப்பாரு. பேரு மாசாதான இருக்கு, அதுவே இருக்கு. அதாவது ஒரு தாத்தாவா ஒரு பேரனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை முழுக்க பண்ணிட்டு சமுத்திரக்கனி ஒரு வில்ல ஆக்டா பார்க்கும்போது நம்மளுக்கே தோணும், வேலை வெட்டி இல்லாம அமைஞ்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அது வேற விஷயம். அதை பத்தி நம்ம பேச விரும்பல. படத்துல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு அது அந்த கேரக்டர்ல நாங்க வாழ்ந்தா அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு அத்தை பொண்ணு நம்ம லைஃப்ல இருந்திருக்கு. அவங்களுக்காக அந்த வீடை எது நம்ம பண்ணணும், வீடை வைக்கணும். சமுத்திரக்கனியோட வெள்ளம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்ல இருந்து நடந்தா எப்படி இருக்கும். அது வந்து உண்மையிலேயே ஒரு ரியலிஸ்டிக்கான லவ் ஸ்டோரி மாதிரி கமர்ஷியலான மூவியா இருந்தாலுமே ஒரு ரியாலிட்டியான ஒரு படமா இருந்தா எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலா. களத்துல சந்திப்போனே. அப்புறம் கடைசியா வந்து ரஜினி முருகனோட மாசான என்ட்ரி சீன்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து ஒரு காமெடி பிலிமா நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கடைசியா வந்து ஒரு சீன்ல நீங்க ஃபைட் பாத்தீங்கன்னா அவரோட ரோலை வந்து சூப்பரா கொடுத்துருந்தாங்க. அந்த ரோலுமே கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு மாசா கூப்பிட்டு போயிட்டு அதையும் வந்து காமெடி ஆகிடுவாங்க. டபுள் ஆக்ஷன்ன்ற பேர்ல செமையா இருக்கும். அதுவும் அதுக்கப்புறம் கடைசியா வீடு வைக்கவே மாட்டேன். இப்ப இருக்க எல்சியூ மாதிரி அப்பவே பொன்ராம் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்துருச்சு ஆக்சுவலா. கடைசியில அந்த வீடை வைக்க மாட்டாங்க. இதுல வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க படம். அப்படிலாம் எப்படி அப்படிலாம் பேச்சு வந்து
அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களா? ஆமா. நம்மளதான் நடிக்கிறது. இதை நீங்க வந்து ஏதோ கண்டென்ட்டா கிரியேட் பண்றீங்க போல. சரி, அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. மேபி சொல்றது மாதிரி உண்மையா இருந்துச்சுன்னா திருப்பியும் பொன்ராம சிவகார்த்திகேயன் டீமான ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை விட கம்பேக் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே இருக்காது. நான் பர்சனலா சிவகார்த்திகிட்ட இருந்து பார்த்த வரைக்கும் சொல்றேன். சோ நாங்க 2 பேரும் லைக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் படம். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படம் தாண்டி எங்களுக்கு பிடிச்ச படம் காமெடியா கொண்டு போலாம் அப்படின்றதுக்காக. பத்தி பேசணும்னா பேசிட்டே போயிட்டே ஆமா, ஏன்னா ரொம்ப லென்த்தா வீடியோ போயிட்டோம், நீங்க பாப்பீங்களா கூட தெரியல. சரி, ஓகே. அந்த படத்தை வந்து நாங்க ரசிச்சு உண்மையிலேயே நாங்க வீக்கெண்ட் பார்த்தோம். ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி கூட லோக்கல் சேனல்ல போட்டுருந்தோம். ஆமா ஆமா. சோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்க பண்ணிருக்கோம். ஷார்ட்டா முடிச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்து தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து வந்து வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை நாங்க நம்புறோம். ஃபர்ஸ்ட் வீடியோனால கொஞ்சம் நிறைய குறைகளா இருக்கலாம் செய்யும். கண்டிப்பா. வர வீடியோஸ்ல நாங்க இவ்வளவு இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டு அதை இது பண்ண முடியுமோ நாங்க பண்ணிடுறோம். எங்களுக்கு வந்து முன்மாதிரியா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள பேஸ் பண்ணி தான் நாங்களும் பண்றோம். இருந்தாலும் நாங்களும் ஒரு புதுசா ட்ரை பண்ணுன்றதுக்காக சில வீடியோஸ் எல்லாம் பண்ணுவோம். அதுக்கான சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க நம்புறேன். சோ ஃபைனலா வந்து நாங்க இந்த படத்தோட ரிவ்யூவையும் இன்ட்ரோடக்ஷனா முடிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இல்ல கடைசியா முடிச்சிடலாம் திருப்பியும். அவ்வளவுதான். அவ்வளவுதான், போதுமா?